Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று நமது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள், செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள். அந்த மாதிரி கிழமைகள், இந்த கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா? இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும்? பொதுவாக நமது ஜோதிடத்திலே கிழமையை வைத்து ஆயுளை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் 100% உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே. இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வரும், உங்களுடைய வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும், உங்களுடைய காதல் எப்படி இருக்கும், உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனை எல்லாம், நிறம் என்ன என்பதனை எல்லாம் இந்த தொகுப்பில் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன். என்று நாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதனை பார்ப்போம். நண்பர்களே, வீர தீரமிக்க செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தவர்களே, எதற்கும் முன்னின்று நீங்கள் பாருங்கள். திங்கட்கிழமையிலே பிறந்தால் ஒரு தாயுள்ளத்தோடு, ஒரு கனிவோடு, திடீர் கண்ணீரோடு இருப்பார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதற்கு என்ன பிரச்சனை என்றாலும் வாதம்பி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, இயற்கையாகவே செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தவர்கள் வீட்டில் மேசம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த ராசி லக்கணங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, சித்திரை, அவிட்டம், மிருகசீசம் இந்த ராசி இலக்கணங்களும் இவர்கள் வீட்டிலே இருக்கும் நண்பர்களே. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப எளிமையாக, வலிமையாக சொல்ல வேண்டும் என்றால், இவர்களுக்கு எதை எடுத்தாலும் முதலில் ஆரம்பித்து விடுவார்கள், அதற்கப்புறம்தான் பேச்சு. முதல்ல அடிச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் தம்பிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள். அதேபோல் இவர்கள் பிறந்த பின்பு இவர்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும். எதிரென்றால் சொத்து வாங்குவார்கள். கடன் வாங்கியாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுடைய குடும்பத்துக்கே இருக்கும். இவர்களுடைய தொழிலில் நன்றாக பாருங்கள், இவருடைய வருமானம். பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு வருமானம் என்பதில் எப்பொழுதுமே ஒரு வருமான நோக்கத்துடனே இருப்பார்கள். கலைகள் மூலியமான வருமானம், சினிமா, கதை, கவிதை, கட்டுரை, யூடியூப், ரேடியோ இது சம்பந்தமான வருமானங்களும், வாத்தியார், வக்கீல், விவசாயம், பணம் கொடுத்து வாங்குதல், நூல் மில், மருத்துவம், இரத்த பரிசோதனை நிலையம், கறிக்கடை இப்படிப்பட்ட வருமானங்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். இப்பொழுதெல்லாம் ஆரம்பிக்கிறார்களே இந்த டீ கடை, எங்கு பார்த்தாலும் டீ கடை. இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தான் இந்த டீ கடை அதிகம் ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தான் அதிக அரசியலிலே ஈடுபடுபவர்களாகும், கம்யூனிஸ்டுகளாகும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதற்கு ஒரு எதிர்மறை கருத்து உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு இருக்கும்.
அதேபோல் போலீஸ், இராணுவம், மிலிட்ரி இதிலெல்லாம் நீங்கள் இருப்பவர் யார் என்று கேட்டால் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இதிலே 70 to 80% பேர் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் தான் இருப்பார்கள். அதே போல் இவரை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரி என்று பார்த்தால் இவருடைய சகோதரன் சகோதரி மிகுந்த அறிவாளியாக இருப்பார்கள். சில பேருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரம் என்று இருந்து விட்டால் சில பேர்த்துக்கு ட்வின்ஸ் கூட வருகிறது. சில பேர்த்துக்கு 2 பேர் இருந்து ஒன்று அழிந்து போய் மீதி ஒருவர் உள்ளார். கட்டாயம் ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களே, இந்த விஷயங்களில் ஒரு முரண்பாடு உள்ளது. ஏனென்று பார்த்தால் இன்று நிறைய கருத்தடை, ஒரு குழந்தை மட்டும் போதும் என்கின்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு நாம் சொல்ல முடியாது. ஆனால் இயற்கையிலேயே விட்டுவிட்டால் கட்டாயம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர் வீட்டில் அவருக்கு ஒரு இளைய சகோதரமோ சகோதரியோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இளைய சகோதரம் சகோதரி கூட மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசி லக்கணங்களில் பிறப்பதற்கு 100% வாய்ப்புண்டு. அது மட்டுமல்ல, அவர்கள் நன்றாக பாருங்கள் நண்பர்களே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பல விஷயங்கள் பின்னி கிடக்கின்றன. இவருடைய தாய் நன்றாக இவர்களுக்கு சொத்து சேரக்கூடிய அமைப்பு, சொத்தை பற்றியே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பார்கள். இவருடைய தாய் மிகுந்த ஒரு உழைப்பாளியாகவும் அந்த குடும்பத்தையே நடத்தி ஜெயிக்கக்கூடியவராகவும் அந்த குடும்பத்திலே மிகுந்த ஒரு பற்றுள்ளவராகவும் இருப்பார். இவருடைய படிப்பு +2 எதிர்பார்த்த மார்க் கிடைக்காமல் ஒரு ஏமாற்றம் அடையும். டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஐடி இந்த மாதிரி துறைகள் அல்லது MBA துறைகளும் அதை விடுத்து செவ்வாய் சார்ந்த துறைகளிலே இவர்களை பொறுத்த வரைக்கும் இரத்த பரிசோதனை, நர்ஸு இது சார்ந்த விஷயங்களும் இவர்களுக்கு அற்புதமாக வருகிறது. சில டாக்டர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்து வருகிறார்கள். அதிலும் கால்நடை மருத்துவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர் இருப்பார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. அதேபோல் இவருடைய தாய் வழியிலே யாருக்கேனும் புற்றுநோய் அல்லது இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. அதே போல் இவர்களை பொறுத்தவரை 2 சொத்துக்களுக்கு மேல் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அதற்காக கடுமையாக போராட வேண்டியிருக்கும் நண்பர்களே. இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் என்றாலே அது அன்னை தான் நண்பர்கள். அன்னை பராசக்தியை வழிபட இவர்கள் மிக பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். அன்னை பராசக்தி மட்டுமல்ல, தனது தாயை வழிபட்டாலே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் இவர்கள் குழந்தை என்று பார்த்தால் இவரை விட இவருடைய குழந்தை பேர் புகழ் அந்தஸ்தை பெறுவார். பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை சென்று கரும்பு தொட்டில் போட்டு வேண்டுதல் செய்தால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. அதேபோல் பெரும்பாலும் ஆணோடு கூடிய பெண் தெய்வம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு குல தெய்வமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவருடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் ஊர் விட்டு ஊர் வந்து படிப்பது இருக்கும் நண்பர்களே. தலைநகரத்தில் வாழ்வதையே இவர்கள் பெரும்பாலும் விரும்புவார்கள். அதேபோல் ஒரு காதல் வரும், அந்த காதல் ஒரு பிரச்சனையுடன் தள்ளி சென்று விடக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கடன் விஷயங்களில் மிக கவனம் தேவை. இவர்களுக்கு எப்பொழுதுமே கடன் மட்டும் வந்துவிட்டால் அது அதிக கடனாக மாறி வருகிறது. ஏதேனும் சொத்தை விற்று கூட கடன் கட்ட வேண்டிய நிலைமைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய நிலை அறிந்து, அதாவது என்ன தேவை, ஒரு 10 லட்சம் ரூபா தேவை என்றால் ஒரு 2 லட்சம் வாங்குங்கள். அது கூட வாங்காமல் இருப்பது என்பது மிகச் சிறந்தது. அதே போல் இவருடைய நோயை பற்றி எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு நரம்பு சார்ந்த நோய், அதே சமயம் ஃபிட்ஸ் சார்ந்த நோய் அல்லது சர்க்கரை சார்ந்த நோய், இடுப்பு எலும்பு அதாவது L3 L4 இந்த மாதிரி பிரச்சனைகள், தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே.
அதே போல் இவருடைய மனைவி தொழில் சார்ந்த இடத்திலிருந்து வருவார், அல்லது அவருடைய குடும்பமே தொழில் செய்யக்கூடிய குடும்பமாகவும், அல்லது இவருடைய மனைவி எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை இவர் செய்தால் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். நான் இதை செய்தேன், நீங்கள் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனைவி அமைவார் நண்பர்களே. இவருடைய மனைவிக்கு கூட துலாம், மகரம், மேசம், கடகம், ரிஷபம் இந்த ராசி இலக்கணங்கள் வரும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இவருடைய ஆயில் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு இடையிலே ஒரு கண்டம். இது பாருங்கள், கட்டாயம் விபத்து கண்டம் சந்திக்காத செவ்வாய்க்கிழமைக்காரர்கள் விபத்து கண்டம் ஆபரேஷன் இவர்களுக்கு உண்டு. தையல் இவர்கள் உடம்பில் ஏதேனும் ஒரு இடத்திலாவது இருக்கும் நண்பர்களே. அதே போல் இவர்கள் எப்பொழுதுமே மிகச் சிறப்பாக வாழ வேண்டுவதற்கு ஒரு எளிய பரிகாரம் இரத்த தானம். இரத்த தானம் செய்தால் இந்த செவ்வாய்க்கிழமைக்காரர்கள் மிக பெரும் வெற்றிகளை பெற்றே தீர்வார்கள் நண்பர்களே என்று சொல்லி, அதேபோல் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் நண்பர்களே, எப்பொழுதும் இவர்களுக்கு வெள்ளை நிற ஆடையும், மஞ்சள் நிற ஆடையும், சிவப்பு நிற ஆடையும், பர்பிள் நிற ஆடையும் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கின்றது. அதேபோல் வாகனம் யோகமிக்கவர், இவர்கள் லாரி, டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக வரும். விவசாயத்திலே இவர்களுக்கு பழம் சார்ந்த விவசாயம் மிகச்சிறந்த வாய்ப்புகளை தருகிறது. மேல்மலையனூர் அங்காளம்மனையும், அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல், அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக, அந்த மண்ணிற்கு உரிய தெய்வமாக ஒன்று உண்டு. இப்போ நாங்கள் ஈரோடு, எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த ஊரை ஆளும் தெய்வம், காக்கும் தெய்வம் அந்த மாரியம்மன். அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வணங்கலாம். அதில் மாற்றமே இல்லை. அந்த அம்மா குலதெய்வம் போலேயே அருள் புரியும். அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு முனியப்பன் தான் அந்த ஊரை காக்கிறார், அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை. அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா, ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும். அம்மா, ஐயா, நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காளியோடு போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அது குலதெய்வம்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.